நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி பத்த ஓடி ஒளிறீங்க. ஆமாங்க, அவளோட ஒரே தொல்லை. ராஜி, நான் சொன்னது வேற ராஜி. சீக்கிரம் ராஜி. உங்க இன்ஷியல்னா? நீங்க என்ன பார்த்து ஓடி ஒளியறத நான் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியலன்னு சொல்லுங்க. சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்படி அசிங்கமா ஓடி ஒளிய கூடாது. பேசுனீங்களா? பேசுனேன், ஆனா பேசல. பேசுனீங்களா இல்ல பேசலையா? சாதாரணமா பேசுனேன், ஆனா இந்த விஷயத்தை பத்தி பேசல. நிஜமாவா? ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா உங்களால மனசுக்குள்ள ரொம்ப நாள் அதை போட்டு வைக்க முடியாதே. நான் சொன்ன அடுத்த செகண்டே அவகிட்ட சொல்லிருக்கணுமே. இல்ல ராஜி, லைட்டா சொன்னேன், ஆனா டீப்பா சொல்ல. லைட்டா டீப்பா சொன்னேன். ஐயோ, உளறமே. அப்ப நீங்க அவகிட்ட பேசிட்டீங்க? ஆமா, ஆனா நான் ஃபுல்லலாம் சொல்லல. என்ன சொன்னீங்க அவகிட்ட? ஏங்க, நீங்க காத்திய சிக்னல்ல பார்த்ததுல இருந்து நீங்க என்ன ஏஞ்சல்ட்ட பேச சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மொத்தமா என் கதையில நடந்ததே அவ்வளவுதானே? ஆமாமா, அது வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேனே. அதுக்கு மேல தான் எதுவுமே சொல்லல, ஏன்னா அதுக்கு மேல தான் எதுவுமே நடக்கவே இல்லையே. ஹலோ மதனா? ஐயோ மச்சான், உடனே வரேன்டா. ஓகே ஓகே பை. எங்க மதன் எங்க? வண்டியில கீழே வந்துட்டாங்க. உடனே போய் அவனை பார்த்து வந்துடுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம், அவரே வராருங்க. ஹாய் மச்சான். ஹாய்ங்க. ஹாய். அட பாவி, நம்ம ஃப்ளோர்ல எவனையா சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு சம்பந்தமே இல்லாம ஆடுவா டீம்ல ஒருத்தனை சொன்னா, அவன் சம்பந்தமே இல்லாம நம்ம ஃப்ளோர்ல வந்து நிக்கிறான். அப்புறம் மச்சான், நீ எங்கடா இங்க? ஏய், சிஸ்டம்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அதுக்கு ஐடி ஆளுங்க தானே வரணும். டேய், அவங்க தான்டா கூப்பிட்டு விட்டாங்க. ஆமா, நேத்து ஏதோ வண்டியில கீழே விழுட்டேன்னு சொன்னாங்களே. வண்டியிலையா? மச்சான் ஆமாண்டா, நேத்து அங்க விழுட்டேன்னு சொன்னாங்களே. வண்டியில பாத்து ஓட்டு மச்சி. வரங்க. பாத்து ஓட்டு மச்சி. என் ஃப்ரெண்ட். என்ன பிரச்சனை விஷ்ணு? எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? இல்ல ராஜி, வந்து முடியலன்னா முடியலன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களை என்ன பண்ண போறேன்? சரி விடுங்க, நீங்க ஒன்னும் ஏஞ்சல் கிட்ட பேச வேணாம். ராஜி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் நிஜமாவே ஏஞ்சல்ட்ட பேசிட்டேன். அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு? இல்ல, நீங்களும் காத்தியும் லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ ஜஸ்ட் கேட்டுக்கிட்டா, அவ்வளவுதான். போய் நீங்க எதையும் மறைக்கிறீங்க விஷ்ணு. இல்ல ராஜி, இந்த விஷயத்த அவட்ட சொல்லணும், அவள்தான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல கேட்க மாட்டேன் அடம் பிடிச்சா அது அவளோட பிரச்சனை. என்ன கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா? இல்ல, அடம் பிடிச்சா அது அவளோட பிரச்சனை சொல்ல வந்தேன். இங்க பாருங்க விஷ்ணு, உண்மையை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அவ என்ன சொன்னாங்கிறது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அவ கொஞ்சம் நம்ம சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல ராஜி. அப்படின்னா? காலேஜ்ல 2 வருஷம் காத்திய உண்டில பண்ணிட்டு இன்னைக்கு வந்து திருந்துட்டேன் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்ன விஷ்ணு? வேற என்ன சொன்னா, எங்க காதல் உண்மையானது, அது ஜெயிக்கும் சொல்றா. அப்ப என்னோட காதல் மட்டும் டூப்ளிகேட்டா? அதுதான் ஓவரா சீனை போட்டா, அத போன்னு சொல்லி விட்டுட்டேன். கார்த்திக்கும் நானும் இப்ப லவ் பண்றோம்னு சொன்னீங்களா? சொன்னேங்க. அதுக்கு என்ன சொன்னா? கார்த்தி தெரியாம பண்ணிருப்பான், சொன்னா புரிஞ்சுப்பான்னு சொல்றாங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். நான் என்ன உடனே இன்னொருத்தன் லவ் பண்ணனா? இல்ல, இவன் மட்டும் எதுக்கு அவசரப்பட்டான்னு அவனை திட்டுறாங்க. ஓ, அட விடுங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாம இவட்ட போய் பேசிக்கிட்டு. நம்ம பேச வேண்டிய ஆள் கார்த்தி. இவட்ட பேசினது தெரிஞ்சாலே அவ்வளவுதான், தேவையில்லாம கடுப்பாவான். அப்ப இவ முடிவோட தான் இருக்கா? ஏங்க, அவ முடிவோட இருக்காளா இல்ல முடிய போறாளா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய போகுது. ஏங்க, சும்மா இதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு ஆளு, கவலைப்படுறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. பிரச்சனை இல்லைன்னா கூட தேடி கண்டுபிடிச்சு கவலைப்படுவீங்க போல இருக்கு. ஃப்ரீயா விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன நேத்து ராத்திரில இருந்து ஒரே குட் மார்னிங் சார். ராத்திரில இருந்து என்ன பார்க்கணும் டார்ச்சர் பண்ணீங்களே, என்ன மேட்ரு? யுரேகா அப்படின்னா? கண்டுபிடிச்சேன். என்ன காணாம போன சைக்கிளை கண்டுபிடிச்சியா? சார், நாங்க ஒரு பயங்கரமான மேட்டர் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். என்ன கண்டுபிடிச்சீங்க? சார், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச வெள்ளக்காரன் கூட அதை விக்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கல, அதை நாங்க கண்டுபிடிச்சோம் சார். சார், இந்த மேட்டரை மட்டும் நாங்க வெளியில சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்களை அப்படி கொத்திட்டு போயிருவாங்க. இன்னைக்கு காமெடி சீனை இப்படி ஆரம்பிங்க சார். எதுக்கு சார் நாம ஓடி ஓடி விக்கணும்? உட்கார்ந்த இடத்துலயே கம்ப்யூட்டர் விக்கிறதுக்கு நாங்க ஒரு ஐடியா பண்ணோம் சார். நீங்க பில்டப்லயே பில்டிங் கட்டாதீங்க, விஷயத்த சொல்லுங்க.
ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கா? என்ன சார் எங்களை நம்பி பாஸ்புக்கே தர மாட்டாங்க, ஃபேஸ்புக் எங்க தருவாங்கன்னு பாக்குறீங்களா? ஃபேஸ்புக்க பத்தி எங்களுக்கும் தெரியும், மேல சொல்லுங்க. சார் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் சார். வேணாம். சார் மரியாதையா இருக்கட்டுமே நான் அப்படி சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, மேல சொல்லு. சார் அதாவது பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமா எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கம்ப்யூட்டர் விக்கலாம்னு இருக்கோம் சார். திஸ் இஸ் தி ஃபேக்ட். என்ன சார் ஐடியா நல்லா இல்லையா? எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்க குடல உருவி மாலையா போட்டுருவேன். தோல்ல ஒரு சோல்னா பைய போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்தி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. இதுல ஃபேஸ்புக்ல விக்கிறீங்களா? சார் ஃபேஸ்புக் மூலியமா வீட்ல இருக்க ஆன்ட்டிங்களை எல்லாம் ஃப்ரெண்டு புடிச்சு அந்த ஆன்ட்டிங்க மூலமா அங்கிள்களுக்கு பிரஷரை போட்டு அந்த அங்கிள்கள்கிட்ட ஆர்டர் வாங்கிடுவோம் சார். சபா. சார் எங்களை நம்பி 1 மாசம் டைம் கொடுங்க சார். சேல்ஸ் பிச்சு ஓதறோம். என்னமோ பண்ணி தொலைங்க. சார் உங்க கையால ஃபேஸ்புக் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கர்மம் வேறயா? காட்டியா? புலி சீக்கிரம். சார் இந்த என்டர் பட்டனை மட்டும் தட்டுங்க சார். போதும். யோ, என்னையா அது? யார் அக்கவுண்ட் இது? ஒன் அண்ட் ஒன்லி ஏன் அக்கவுண்ட் தான் சார். உன் அக்கவுண்ட்னு சொல்ற, அப்புறம் ரித்திக் ரோஷன் படம் போட்டிருக்கு. அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஒரிஜினல் போட்டோ போட்டா யார் சார் ஃப்ரெண்ட் ஆவரா? ஃபேஸ்புக்னு பேரை வச்சுக்கிட்டு உன் ஃபேஸே டூப்ளிகேட்டா போட்டிருக்கியா? சார் கோழி குருடா இருக்குன்னு பாக்காதீங்க, குழம்பு ருசியா இருக்கான்னு பாருங்க. என்னது? சார் ஃபேஸ பாக்காதீங்க, சேல்ஸ பாருங்க. என்னமோ பண்ணி தொலையா. சார் சார் ஒரு நிமிஷம் கொடுங்களேன். என்னடா பண்ற? சார் சார் அப்படியே நம்ம அக்கவுண்ட்டையும் உங்க பொண்ணான கரங்களால ஓபன் பண்ணி வச்சிருங்க சார். சும்மா ஒரு பில்டப்புக்கு தான் சார் விஜயகாந்த் சார் படத்தை போட்டேன். அன்பு, உனக்கு அக்கவுண்ட் இருக்கு சார். சரி, ஓபன் பண்ணு. என்டர் பட்டன் மட்டும் தட்டுங்க சார். அட பாவி, நீ பேசுற இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்காரன் படம் ஒண்ணுதான் குறைச்சலா? ஹலோ அங்கிள் அன்புவா? அங்கிள் அன்பு தான் பேசுறேன். சரக்கு வேணும் சார். சார் ஃபேஸ்புக்ல விக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, ஓபன் பண்ண அடுத்த செகண்டே ஆர்டர் வந்துச்சு சார். யோ, பேசியா? சார் எத்தனை பீஸ் சார் வேணும்? ஒரே ஒரு ஐட்டம் தான் வேணும். ஒரு ஐட்டமா? நாங்க ரீட்டைல் பண்றது இல்ல சார், ஹோல்சேல் தான். யோ, முத ஆர்டர் வேணாம்னு சொல்லாதே, ஒத்துக்கையா? ஓகே 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 ஓகே. சார் நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்களா? பக்காவா பண்ணிடுவோம் சார். ஒரு ஐட்டம் எவ்வளவு சார்? 40,000. ஐயோ, என்னங்க இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? சார் ஃபாரின் மேட் சார், யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே ஓகே, 40,000 தந்துடுறேன். புரோக்கர் கமிஷன் தனியாலாம் கேட்க கூடாது. புரோக்கரா? மகாபலிபுரம் மகேஷ் லாட்ஜ்ல சாயந்தரம் 6 மணிக்கு டெலிவரி பண்ணிட்டு காலையில 8 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கங்க. டேய் 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 டேய், யாரா நீ? செட்டப் செல்லப்பா, ஏன் டென்ஷன் ஆவற? என்னது செட்டப் செல்லப்பாவா? சொல்றா, எப்படா அனுப்புவ? வெயிடா வச்சிரா, என்ன வெறுப்பேத்தாதடா. சொல்லு, எப்ப அனுப்புவ? டேய் வேணடா, வச்சிரா. யோ, என்னையாச்சு? சார் அங்கிள் அன்புன்னு பேரு போட்டத அவன் வேற மாதிரி நினைச்சிட்டான் சார். அவன் ஐட்டோன்னு சொன்னது ஐட்டத்தை சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே கார்த்திக், இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
என்ன பார்க்கலான்னு வந்தா நான் என்ன டேபிள் கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அங்க தேடிட்டு இருக்க. இல்ல நீங்க வர வரைக்கும் கொஞ்சம் உட்காரலாமே தான். ம்? நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே. என்ன பண்ண மாட்டேன்? உங்க சீட்ல உட்கார்றது தப்பா? உட்காரக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் உட்காரல. ஹேய் சச்சா, நான் அப்படி சொல்ல வரல. நீ இந்த மாதிரிலாம் தேடி வந்து என் சீட்ல உட்கார்ற ஆள் இல்லையே, அதான் கேட்டேன். சாரிங்க. சரி நான் வரட்டா? கார்த்திக் ஒரு நிமிஷம். என்ன பார்க்க வந்தேன்னு சொல்ற, எனக்காக சீட்ல வெயிட் பண்ணேன்னு சொல்ற, இப்ப நான் வந்ததும் எதுவுமே சொல்லாம கிளம்புற. என்ன லட்சுமி இப்படி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறீங்க? ஹே கரெக்டா தானே கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். என்ன மெயில்? இல்ல நீங்க கேட்டிருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணியிருக்கேன். சரி அதை சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். வரேன். லக்ஷ்மி சாப்பிட போலாமா? ஹலோ, சாப்பிட போலாமான்னு கேட்டேன். என்னது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் காணாம போச்சுன்னு சொன்னல. ஐயோ, பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சா? என்னாச்சு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இன்னும் 15 நாள்ல நம்ம சிங்கப்பூர் போனோம். அங்க போய் அங்க இருக்க இளம் பெண்களை சந்திச்சு அவங்க கிட்ட எவ்வளவு விஷயங்களை பேசணும் ஆசை இருந்தது தெரியுமா? பாஸ்போர்ட் தொலைச்சே லட்சுமி. ஹே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. போச்சு எல்லாம் போச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நான் ட்ரேசபிள் லெட்டர் வாங்கி அப்புறம் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வந்து விசா அப்ளை பண்ணி OMG விஷ்ணு, OMGனா என்ன? ஏங்க ஓ மை காட் தாங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் OMG. லக்ஷ்மி அப்ப நானும் OMG போட்டுக்கோங்க. ஹே நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேக்குறீங்களா? சரி சொல்லு. அந்த பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. OMG இதுக்கும் அதேதானா? அதேதான். OMG what a medical miracle. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி இப்போ என்ன? லூசா நீங்க? பாஸ்போர்ட் மட்டும் தான் திருப்பி கிடைச்சிருக்கு. உன் லேப்டாப்ல இருந்து மத்த விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. ஏய் சீரியஸாவா சொல்ற? அப்புறம் என் டேபிள்ல இருந்து ஒரு பொருள் காணாம போனாலோ திரும்ப வந்தாலோ எனக்கு தெரியாதா? யார் மேல உனக்கு சந்தேகமா இருக்கு? மத்ததெல்லாம் யார் எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனதும் அதை திரும்பி எடுத்துட்டு வந்து வச்சதும் கார்த்திக் தான். ஹே ஷட் அப். எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? பின்ன இதுல இருந்து கார்த்தியை போய் திருடன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? அவனாவது பாஸ்போர்ட் திருடுறதாவது திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதாவது, இதுல எந்த லாஜிக்குமே இல்லையே. நீங்க நம்புங்க நம்பாம போங்க, பாஸ்போர்ட்டை திருடிட்டு அதை திருப்பி கொண்டு வந்து வச்சது அவன்தான். ஏன்றதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அப்ப தெரியும் உங்களுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு சார்? என்னாச்சுன்னா? இல்லை சார், நீங்கள் காரிடாரில் நிற்கிறதா சொன்னாங்க. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா பொண்டாடி மாதிரி கோச்சிட்டு நிற்க மாட்டேன். இந்நேரம் உன்னை கூப்பிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். எஸ் சார். நீ என்ன பார்க்கணும்னு நேற்று நான்ஸ்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினியாமே, என்ன விஷயம்? சார், மார்க்கெட்டில் புதுசாக OSB டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு சார். தெரியும், என்னன்னு சொல்லு. இல்லை சார், அவங்க நம்ம ஆண்ட்ராய்ட் டீம்லேருந்து ஆளுகளை தூக்குறாங்க சார். புரியல. இல்லை சார், நம்ம கஷ்டப்பட்டு ஆளுகளை செலக்ட் பண்ணி லைஃப் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சா இவனுங்க லட்டு மாதிரி வந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க சார். நல்ல விஷயம் தானே சார்? உன் கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா பார்த்து தூக்குறான்னா உன் கம்பெனிக்கு மார்க்கெட்டில் நல்ல நேம் இருக்குன்னு தானே அர்த்தம். சார், அதுக்காக இது தப்பு இல்லையா சார்? ஏன் ஆளுங்க போகிறாங்க? அங்கே நல்ல சம்பளம் சார். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்ற? இல்லை சார், நாமளும் சம்பளத்தை உயர்த்தலான்னு. ஏன்
நீ நியாயமான சேலரி கொடுக்குறதே இல்லையா? கொடுக்குறோம் சார். அப்புறம் ஏன் சேலரி ஏத்துற? இல்லை சார், போகிறாங்கன்னு. ஆளுங்க போகிறாங்கன்னு சம்பளத்தை ஏற்றுறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் 10 ரூபா தரான், நீ 10 ரூபா ஏற்றுவ. இன்னொருத்தன் புதுசாக வருவான், அவன் 20 ரூபா ஏற்றுவான். இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து நீ சேலரி ஏற்றிட்டே இருக்க முடியாதியா? அதுக்கு பதிலாக அவன் பண்ணுற வேலையில் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணு. அவனுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடு. அவனோட growth அண்ட் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு அவனுக்கு புரியவே. இதெல்லாம் தான் ஒருத்தனை பிடிச்சி வைக்க வேண்டிய வழி. எஸ் சார். மார்க்கெட்டில் புதுசாக வர்றவன் எப்பவுமே அதிக சம்பளம் கொடுக்க தான் செய்வான். அவனோட பே ஸ்கேல் எப்பவுமே 90% தான் இருக்கும். சார், 90th percentileனா? ஒரு டீம் லீடருக்கு அதிக சம்பளம் கொடுக்குற கம்பெனியில் ஆரம்பித்து குறைவாக சம்பளம் கொடுக்குற கம்பெனி வரைக்கும் ஒரு 100 கம்பெனி கொடுக்குற சம்பளத்தை வரிசையாக எழுதுனா அதில் நம்ம 50வது இடத்துல தான் இருப்போம். ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி ஆளுங்களை இழுக்கிறதுக்காக டாப் 90வது இடத்துல இருக்கிற சேலரி கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்களால ஆளுங்களை இழுக்க முடியும். அப்போது போக தானே சார் செய்வாங்க? அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும்ல. அவன் பெரிய சம்பளம் கொடுத்து கூப்பிடுவான். அப்புறம் 3 வருஷம் 4%, 5% இன்க்ரிமெண்ட் போடுவான். நம்ம கம்பெனியில் 15% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். 3 வருஷத்தில் நம்மளும் அவனும் ஒரே இடத்துல இருப்பாங்க. நம்ம சேலரி growth எக்கனாமிக் growthோட மேட்ச் ஆகணும். ஆரம்பத்தில் சம்பளம் அதிகமாக கொடுத்துட்டு அப்புறம் growth இல்லைன்னா வேஸ்ட் தானே. நம்ம கம்பெனியில் ஒருத்தர் சேர்ந்தான்னா அவன் 9 மாதத்தில் டீம் லீடர் ஆகிடுவான். ஆனால் அங்கே அவன் டீம் லீடர் ஆகிறதுக்கு 3.5 வருஷம் ஆகும். நல்ல பாயிண்ட் சார். நம்ம கம்பெனிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அங்கே இருக்கான்னு பார்க்க சொல்லு. ஒருத்தனோட பேசிக்லேருந்து 80% இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறோம். குணசேகருக்கு வேலை நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி வேலை செய்ய முடியாமல் போனப்ப காம்பன்சேஷன் கொடுத்தோம். அதிக சம்பளம் கொடுத்து கூப்பிட்றப்ப அவனோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குற லட்டு எக்ஸ்ட்ரானே இருக்குன்னு எதிர்பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். அதை ஃபீல் பண்ணலன்னா தூக்கி போட்டுருவானுங்க. எஸ் சார். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அவனுக்கு ஒரு நல்ல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடு. அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ் சார். அதே மாதிரி வேலையை விட்டு போகிறதும் சில சமயத்தில் ஓகே தான் சார். ஆமாம் ஐயா, நம்ம கம்பெனியில் 400 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே கண்ட்ரி ஹெட் ஆகணுங்கிற ஆசையில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தான் ஆக முடியும். அப்போ இந்த மாதிரி வேற கம்பெனி தேடி போய் தான் ஆகணும். இப்போ இந்த ஆளு என்ன சொல்ல வராரு? ரிஸ்க் எடுக்கிறதா ரஸ்க் சாப்பிட முடியும். ஒரு வேலை ஒருத்தனோட கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்து அதுக்காக அவனுக்கு நிறைய சேலரி தேவைப்பட்டுச்சுன்னா ரிஸ்க் எடுத்தா எடுக்கட்டும். வேலை மாறுறப்ப growth கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். அது அவனோட ரிஸ்க். சார், இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? நம்ம கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணு. அவனை இம்பார்ட்டண்ட்டாக உணரவே. அதை தாண்டி போகிறவன் போக தான் செய்வான். இதெல்லாம் கார்பரேட்டில் ரொம்ப சகஜம். இதை நீ இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் யோசிக்காத. அப்படி யோசிச்சிருந்தா நீ உன் பழைய கம்பெனியில் தான் இருந்திருக்கணும். ஏன் இங்கே வந்த? என்னடா நம்மளை தாக்கலையேன்னு பார்த்தேன். வேற என்ன சார்? என்ன? இல்லை சார், சுந்தரமூர்த்தி BMW கார் வாங்கியிருக்கார் சார். அதுக்கு என்ன? இல்லை சார், அதோடைய ஆன் ரோட் காஸ்ட் 50 lakhs வரும் சார். இவர் எப்படி வாங்கினார்னு அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்கணுமா? சார், எக்ஸ்டென்ஷன் சார். ஒன்று தானே. சார் வேணாம் சார், உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் சார். என்ன காசிப்பா? நோ சார். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா. போய் ஒழுங்காக வேலையை பார். இன்னொரு வாட்டி அவன் அது பண்ணா இது பண்ணான்னு காசிப் சொன்னேன், அவ்வளோதான். எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், விஷ்ணு லக்ஷ்மி கிட்ட அடி வாங்குறாரு. வா வா போய் பாப்போம். என்ன ராஜு, லட்சுமி இந்த காட்டு காட்டுறா? செம்ம அடி இல்ல? அட பாவி, தடுக்காம வாங்கிட்டு இருக்கான் பாரு. அதுவும் எவ்வளவு அடிச்சாலும் அவர் வாங்குறாருல. பாவம், வா என்னன்னு போய் கேட்போம். ஏய் வேணா எதுக்கு அவ திட்டுறப்போ நாம போய் விஷ்ணுவை எம்பாரஸ் பண்ணணும்? நீ என்ன திட்டுறப்பெல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு காதை நல்லா வச்சு வெக்கமே இல்லாம கேட்டுட்டு இருப்பான்ல, அவனுக்குலாம் எதுக்கு டீசென்சி பார்த்துட்டு வா போலாம். ஏய், என்ன ஹேண்ட் ரைட்டிங்டா இது? ஒழுங்கா எழுதுடா. எழுதி தானே இருக்கேன். என்ன லட்சுமி, என்ன விசேஷம்? டேய், நான் இந்த உலகத்துல எந்த மூலையில அவமானப்பட்டாலும் தேடி வந்து ரெசிபியே. ஓ, உன்னை நான் அவமானப்படுத்துறேனா? இல்ல லட்சுமி, நீ தானே என்ன அவமானப்படுத்துற. என்னாச்சு? இந்தா இத படிச்சு பாரு. என்ன இது? காதல் கடிதம். யாருக்கு எழுதின காதல் கடிதம்? நம்ம விஷ்ணு ஏஞ்சலுக்கு எழுதின காதல் கடிதம். ஏய், இது என்ன புது கதை? ஏங்க அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எழுதுனதுங்க. அப்ப கூட இது புது நியூஸ் தான். ஏஞ்சல் கார்த்திகை லவ் பண்ணது தான் தெரியும். நீங்க ஏஞ்சலை லவ் பண்ணத பத்தி சொல்லவே இல்ல. ஏங்க
நான் காலேஜ் படிக்கும்போது எல்லாரையும் தான் லவ் பண்ணேன். ஹேய் அதுல உனக்கு ரொம்ப பெருமையா? இல்ல சொன்னேன். ஹேய் எழுது. என்ன பனிஷ்மெண்ட் லட்சுமி? ஊர்ல இருக்கிற எவளுக்கோ லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஆனா எனக்கு எழுதலனா என்ன அர்த்தம்? அதான் ஒழுங்கா எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத சொல்லிருக்கேன். சூப்பர் லட்சுமி. தண்டனை கொடுத்த மாதிரியே இருக்கும், நம்ம பேர்ல ஒரு லவ் லெட்டர் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அதான் எழுத சொல்லிருக்கேன். ஆனா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு வார்த்தை கூட எழுதாம நெளிஞ்சிட்டே இருக்கான். நான் வேணா வீட்ல போய் எழுதி கால்ல கொண்டு வருவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே எழுதணும். மூடு வரல லட்சுமி. ஹேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, மூடு வர வச்சு எழுதி கொடு. நம்ம ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி வர வைக்கிற மாதிரி சொல்ற. மூடெல்லாம் தானா வரணும். அதெல்லாம் உனக்கு மூடு வருதோ இல்லையோ, எனக்கு ஃபீலிங்கா ஒரு லெட்டர் வரணும், அவ்வளவுதான். உயில புடிச்சி குண்டுல அடைச்சி பாட சொல்லுகிற உலகம். பாவமா இருக்கு லக்ஷ்மி. யாரு இவனா பாவம்? விட்டா நம்ம எல்லாரையும் ஐயோ பாவம் ஆக்கிட்டு போயிட்டோம். இந்த லட்சுமி கார்த்திக் படி, படிச்சிட்டு நல்லா இருந்தா சொல்லு. உனக்கு படிச்சு காட்ட வேற ஆளே கிடைக்கலையா? போய் போய் இவன்ட்ட போய் குடுக்குற. என்ன கார்த்திக் படி. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதம். ஹே ராஸ்கல், இத எழுததா நீ 2 மணி நேரம் எடுத்தியா? ஐயோ பாட்ட மடிச்சு மடிச்சு எழுதிட்டு லெட்டர்னு கட்டுறியா? கொன்னுடுவே உன்னை. லட்சுமி இவன் வேற கமல் வாய்ஸ்ல பேசி என்ன மாட்டி விடுறான். ஆனா இல்ல 2வது லைன்ல நான் வேற மாதிரி எழுதி இருக்கேன். 2வது லைனை படி கார்த்திக். பொன்மணி, நான் இங்க சௌக்கியம், உன் வீட்ல சௌக்கியமா? ஹே அதே தானடா எழுதிருக்க. இல்ல லட்சுமி, ஒரிஜினல்ல உன் வீட்ல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம்னு வரும். நான் இங்க சௌக்கியம் உங்க வீட்ல சௌக்கியமான்னு மாத்தி எழுதி இருக்கேன். ஆமா லக்ஷ்மி, அவர் முன்ன பின்ன மாத்தி தான் எழுதி இருக்காரு. விஷ்ணு ஒழுங்கா ஒரு லெட்டர் எழுதி கொடு, எனக்கு கடுப்பேத்தாத. மச்சான், ரீட்டாக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதினல, அது இதை விட சூப்பரா இருக்கும், அதை வேணா எழுதி கொடுத்துரு. யார் ரீட்டா? லட்சுமி அவனை சும்மா ஏத்தி விடுறான். லட்சுமி குடு கார்த்திக், எழுதுடா. லட்சுமி எழுதுடா. ஏய் என்ன 2 லைன்ல லெட்டர் எழுதிட்ட? படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்ட்லயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, என் உள்ளம். அதில் இருப்பதெல்லாம் எழுத்தும் அல்ல, என் எண்ணம். பரவாயில்ல, நல்லாதான் இருக்குல்ல கார்த்திக்? நான் அனுப்புவது கடிதமும் அல்ல, என் உள்ளம். அதில் இருப்பதெல்லாம் எழுத்தும் அல்ல, என் எண்ணம். லக்ஷ்மி, பேசும் தெய்வம் படத்துல வர சிவாஜி பத்மினியோட பாட்டு இது. ஒரு நிமிஷம் இரு லட்சுமி, இப்ப பாரு. என்ன லக்ஷ்மி? நிலா நீ வானம் காற்று மழை, என் கவிதை மூச்சு இசை, நீ துளித்தேனா மலரா திசை, ஒளி பகல். டேய், வேணும்லாம் எழுதாதடா, ஒழுங்கா ஒரு லெட்டர் எழுதி கூட. அப்ப நான் ஏன் ஸ்டைல் எழுதி தட்டுமா? ஏய் அத தாண்டா நான் எழுதி கேக்குறேன். இப்ப பாரு. ஆனா இத நீ மட்டும் தான் படிக்கணும், ஓகே? என்ன லக்ஷ்மி, குடு பாப்போம். இல்ல இல்ல வேண்டாம். ஏய் இதான் உன் ஸ்டைல் லெட்டரா? என்ன லட்சுமி எழுதிருக்கான்? சொல்லு லட்சுமி சொல்லு. போடா ஃப்ராட். டேய், அப்படி என்னதான்டா எழுதுன? உண்மையை எழுதுறேன்டா, உண்மைய. கார்த்திக், எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத. ஐயோ, இந்த கதைலாம் நம்மளுக்கு ஆகாதுமா, ஆள விடு. ஹாய் ராஜி. ஹாய். ஹாய். என்ன எப்ப பார்த்தாலும் கேண்டீன்லயே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சோட்டா பீம், சும்மா தான் உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரே கடியா இருக்குல, அதான் அப்பப்போ ஒரு சின்ன ரிலாக்சேஷன் தேவைப்படுது. ராஜி காஃபி சொல்லட்டுமா? வேணா வேணா, நான் உனக்கு? எனக்கு வேணாம். சரி, நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துறேன்.
விஷ்ணு நிஜமாவே எங்க லவ் மேட்டரை பத்தி அவகிட்ட பேசிட்டீங்களா? எங்க எங்க அம்மா மேல சத்தியமா பேசிட்டேங்க. அதுக்கான எந்த ரியாக்ஷனும் காமிக்காம போறா? ஏங்க அதாங்க ஏஞ்சல் சரியான அமுக்குனி. நியாயமா அந்த மேட்டர் கேள்விப்பட்டதும் என்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கணும், இல்ல மூஞ்சி திருப்பிக்கிட்டாவது போயிருக்கணும். இப்பதான் பயங்கர பாசமா காஃபி சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு போறா. செம்ம கேடிங்க. முடிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம கண்ணை நோண்டி கையில கொடுத்துட்டு போயிடுவா. எனக்கு என்னமோ அவ ஃப்ராடா தெரியல. அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ற, நீங்க தான் ஃப்ராடுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ ஏங்க சத்தியமா நான் சொல்லிட்டேங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? நான் அவகிட்ட பேசிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரணும், அவ்வளவுதானே? இப்போ நான் ப்ரூவ் பண்றேன். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஏஞ்சல் உட்காரேன். விஷ்ணு வேணாம். அதெல்லாம் இல்ல, சும்மா இருங்க. என்ன? ஏஞ்சல் அன்னைக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல. ஆமா, தினம் தேவையில்லாம 1000 விஷயம் பேசுற. அதுல எதுன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறது? ஏஞ்சல் அவர் ஏதோ உளறாரு, நீங்க டீ சாப்பிடுங்க. நான் உளறேன்? சும்மா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட வேண்டியது. ப்ரூவ் பண்றேன்னு சொல்றேன், உடனே வேணான்றது. விஷ்ணு ப்ளீஸ். நீங்க இருங்க ராஜி. ஏஞ்சல் ராஜி கார்த்தி லவ் பண்றாங்கன்றத உன்கிட்ட நீங்க சொன்னனா இல்லையா? அட பாவி, என்ன கலைச்சது பார்த்ததுன்னு இப்ப ராஜி வேற கலாய்க்கிறியா நீ? இதே உனக்கு வேலையா போச்சு ராஜி. காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே இதே மாதிரி பொருளைய கலப்பி நல்லா இருக்கிற 2 பேருக்குள்ள பிரச்சனை இழுத்து விட்டுருவான். அது இல்ல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பால் போட்டு போய் சொல்லிருப்பான். கார்த்தி அது உங்களை போய். ஏன் என்ன தப்பு? நீங்களும் இப்ப அவனோட ஜோடி சேர்ந்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு மட்டமா தெரியுதா? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க பிறந்து வளர்ந்தது பாளையங்கோட்டையில தானே, ஒன்னும் லண்டன்ல இல்லையே. ராஜி இப்ப எதுக்கு டென்ஷனா வரீங்க? இல்ல விஷ்ணு, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு இருக்குல்ல. என்னமோ நாங்களா லவ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லாத மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சா? நான் அப்படிலாம் ஒண்ணும் சிரிக்கல. விஷ்ணு சொன்னதை நான் நம்பல, அவ்வளவுதான். அவன் சும்மாவே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருப்பான், நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன், கார்த்திகை நான் லவ் பண்றேன். இப்ப நம்புறீங்களா? கார்த்திக்கும் என்னதான் லவ் பண்றான். ராஜி இப்ப எதுக்கு தேவலாமா? நீரு சம்பந்தப்பட்ட நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு நடுவுல டென்ஷன் ஆவற? அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளை நான் லவ் பண்ணேன். அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இது எல்லாமே கார்த்திக் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். நீ திடீர்னு திரும்பவும் வந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க போய்தான் நான் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சாரி. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நான் பேசலாமா? கார்த்திக்கும் நானும் லவ் பண்ணோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. 2 வருஷம் பேசிக்காம இருந்தோம். திரும்பவும் எல்லாம் சரியாயிடும், அதுதான் நான் நம்புறேன். நடுவுல அவன் உங்களை பார்த்தது, லவ் பண்ணது, இதெல்லாம் அவனோட பிரச்சனை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையான காதல் எதுன்னு அவனே புரிஞ்சுப்பான். அப்ப உங்களுக்கு கஷ்டமாயிட போகுது, அவ்வளவுதான் நான் சொல்றதுக்கு, வேற எதுவும் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 வார்த்தை சொல்லுங்கக்கா, தட்டி தூக்கிடுவோம். டேய் நீ வேற அரைகுறையா ஏதாவது கேட்டுட்டு ஆர்ப்பரிக்காத. கா உங்களுக்கு என்னைய பத்தி தெரியாது, மதுரைக்காரன்கா. பாசம் வச்சா உசுரையும் கொடுப்போம், யாராச்சும் மோசம் பண்ணாங்க உசுரையும் எடுப்போம்க்கா. பஞ்சு மூட்டை மாதிரி இருந்துகிட்டு பஞ்ச் டயலாக் வேறையா உனக்கு? அக்கா சீரியஸா தான்க்கா சொல்றேன், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கிடுவேன். அப்பா சாமி, உன் பாசத்தை கொஞ்சம் பார்சல் பண்ணி வச்சுக்கோ, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்க ஒரு சொல்லு கட்டுப்பட்டு தான் ஆத்திரத்தை அணை கட்டி வச்சிருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன பத்து பிள்ளைற மாதிரி தெரியுது? ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்னடா பிரச்சனை? வேணாண்ணா, தேன் கூட்டில் கையை விடாத, கொட்டிட போகுது. தேன் பாட்டிலில் கை வச்சதானடா கொட்டிட போகுதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா அந்த கொட்டுறது இல்லைண்ணா, வெடுக்குன்னு கொட்டுறது. என்னடா ஓவரா படம் கட்டுற? ஏ பத்து, வாயை மூடிட்டு இருடா. அண்ணனை கண்ட்ரோல்ல வைங்கக்கா. அவன் என்ன சொல்றான்? உனக்கு எல்லாம் தெரியும் போல. ஒன்னும் இல்ல, வளர்றான். அண்ணா அந்த ஏஞ்சலுக்கும் உங்களுக்கும் ஏதோ கசமுசான்னு அக்கா ஃபீல் பண்றாங்க. ஐயோ, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. டேய் நீ கிளம்புடா. அண்ணா
10 நாளா சீனே வரலண்ணே. இப்பதான் ஒன்னே ஒன்று வந்திருக்கு. கூட 4 டைலாக் பேசிட்டு போயிடறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே. டேய் ஓடி போயிடுற உதவாங்க போற. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிடறேண்ணே. என்னடா? வள்ளி, வாழ்க்கையில ஒன்னோட ஒன்று பெட்டரா தான் தெரியும். நீ விரும்புறத விட உன்னை விரும்புறத நீ ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கும். வரட்டா? வரேண்ணா. வர்றவன் போறவன் கிட்ட எல்லாம் எனக்கும் ஏஞ்சலுக்கும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கியா? சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல, அவன் தான் தெளிவா சொல்லிட்டு போறானே. அவன் விஷ்ணு கிட்ட ஏதோ பேசியிருப்பான் போல. எதுக்கு ராஜி ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை போய் பெருசு பண்ற? ஒண்ணுமே இல்லைன்னு யார் சொன்னா? ஏஞ்சல் இன்னும் உன்னை விரும்புறா அப்படின்னு யார் சொன்னா? ஏஞ்சலே சொன்னா. அவகிட்ட இதை பத்தி பேசினியா? ஆமா. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா இருக்கிறவள் நீயே ஏன் சொல்லிடுற? அப்படி சொரிய போய் தானே அவ இன்னும் உன்னை லவ் பண்றாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? ஏய், உன்னை நான் ஒன்றும் தப்பு சொல்லல. அவ இன்னும் உன்னை லவ் பண்றான்னு தான் சொன்னேன். நான் என்ன செய்யணும்? அவளை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லு. சொல்றேன். நீ சொல்ல மாட்ட. சொல்றேன்னு சொல்றேன்ல. நீ லேஸ்டா சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். உடனே கோவப்படாத. நீ எப்பவுமே இப்படிதான். சூசன் மேட்டர்ல அத்தனை தடவை படிச்சு சொன்ன. ஆரம்பத்திலே சொல்லு சொல்லுன்னு நீ சொல்லவே இல்ல. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு கடைசியா சொன்ன. அதனாலதான் அந்த பிரச்சனை அவ்வளவு பெருசாச்சு. இப்ப இதுவும் அப்படிதான் ஆக போகுது. ஏஞ்சல் கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு இதை ஜவ்வா இழுத்து பெரிய பிரச்சனை ஆக்க போறியா இல்லையான்னு பாரு. யாருக்கு பண்ற? ஏஞ்சல். ஏய் கார்த்திக், எங்க இருக்க? ஒரு நிமிஷம் கேண்டீனுக்கு வா. ஆமா இப்பவே வா. ஹாய் கார்த்திக். உட்காரு. சொல்லிடுவா. கார்த்திக். என்ன கார்த்திக்? ஒன்றும் இல்லை, நானும் ராஜியும் லவ் பண்றோம். வாட்? நானும் ராஜியும் லவ் பண்றோம்னு சொல்றேன். சரி. சரி எல்லாம் இல்லை, சொல்றேன். சரிப்பா, அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நீ ராஜி கிட்ட இன்னும் என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? அதான் உன்கிட்ட இதை சொல்றேன். நானும் ராஜியை லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் பண்ணி போறோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே? நான் வரட்டா? என்ன எதுவுமே சொல்ல போறேன்ற? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல வந்தேன். இங்க பார், நீ என்ன பண்றன்னு சொல்லிட்ட. இதுல நான் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. உன் லைஃப் உன் இஷ்டம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இத பண்ணு அதை பண்ணாதன்னு தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுவேன், அத கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல.